ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அருகாமையில் இரவு நேரத்தில் ஃபுட் டெலிவரி செய்யக்கூடிய ஒரு வாலிபருக்கு நடந்த மறக்க முடியாத பயங்கரமான நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட கிருத்தீஷ் அப்படின்ற ஒரு நபர் தாங்க. அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய கிருத்தீஷ்க்கு அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வயது இருந்திருக்குங்க. காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அப்பா அம்மா இந்த கிருத்தீஷ், இவருக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பமும் நாகப்பட்டினத்தில் தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் அவருடைய வீட்டுக்கும் அந்த கல்லூரிக்கு போகிறதுக்கும் தூரம் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இருந்திருக்குது. அதனால போக வர ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த கிருத்தீஷ் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, வெளியூரை சேர்ந்தவங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம படிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க படிக்க வச்சுருந்துருக்காங்க. இவருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் இந்த கிருத்தீஷோடைய அக்காவுக்கு திருமணமாகி டைவர்ஸ் ஆகி இவங்களுடைய வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம குடும்பத்துக்கு மேலும் சுமையை கொடுக்கக்கூடாது, நம்ம கல்லூரிக்கு போய்கிட்டே பார்ட் டைம் ஜாப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு தேடணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூட படிக்கக்கூடிய அந்த சக மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக்கரி மற்றும் ஷாப்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவருடைய பேர் சந்தோஷ். அந்த சந்தோஷ் கிட்ட போய் எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் பேக்கரியில் போய் வேலைக்கு கேட்குறாங்க. எங்க வேலைக்கு கேட்டுமே இவர் சொல்லக்கூடிய அந்த டைத்துக்கும் அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய அந்த டைத்துக்கும் செட் ஆகலைங்க. தம்பி, இப்போதைக்கு ஆள் இருக்குப்பா, அதனால வேலைக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அனுப்புறாங்க. இதனால மனம் முடிஞ்சு போன கிருத்தீஷ் என்ன பண்ணுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதாங்க இவருடைய நெருங்கிய நண்பர் சந்தோஷ் இருக்காரு இல்லையா, அவருடைய அண்ணன் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஷாப்ல தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நீ வேணா ஒரு ஸ்கூட்டி ரெடி பண்ணிக்கோ, இல்லைன்னா செகண்ட் ஹேண்டா ஒரு பைக் வாங்கி ரெடி பண்ணிக்கோடா, உனக்கு என்னுடைய அண்ணன் மூலியமாகவே சொல்லி அந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய வேலையை உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்திலேயே இந்த கிருத்தீஷ் என்ன பண்றாருன்னா, இவருடைய அப்பா கிட்டேயே கொஞ்சம் பணம் வாங்கி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஸ்கூட்டி வாங்குறாருங்க. அப்படி அந்த ஸ்கூட்டியை வாங்கினதுக்கு பிறகு இவருடைய நண்பர்கிட்ட சொல்லி இவருடைய அண்ணன் கிட்டேயே கூட்டிட்டு போறாருங்க. அப்படி கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அவருடைய அண்ணனுமே அந்த ஃபுட் ஷாப்ல இவரை வேலைக்கு சேர்க்கிறாரு. அந்த வேலையோட நேரம் பொறுத்த வரைக்கும் காலையில இவர் கல்லூரிக்கு போயிடுவார் இல்லையா, மதியம் தோராயமாக ஒரு 3:30 அல்லது 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு குளிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலே ரெடி ஆயிடுவாருங்க. சரியாக இவருடைய ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு இவர் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு லொகேஷன் ஆன் பண்ணா போதும், இவருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களே இவர்கிட்ட அந்த ஃபுட்டுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவர் வழி அனுப்புவாங்க. அப்படிதாங்க அந்த வேலையில இவர் ஈடுபடவும் ஆரம்பிச்சாரு. இப்படி கிட்டத்தட்ட அந்த வேலையில ஜாயின் பண்ணி 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய காலை பொழுது இவர் எப்பயும் போல கல்லூரிக்கு போய் முடிச்சுட்டு மாலை தோராயமாக ஒரு 3:30 மணிக்கு இவருடைய அந்த ரூமுக்கு வராருங்க. அப்படி ரூமுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எப்பயும் போல பைக் எடுத்துக்கிட்டு அந்த மெயின் ரோட்ல போய் நிற்கிறாரு. மொபைல் ஆன் பண்ண அடுத்த செகண்டே இவருக்கு ஒரு லொகேஷன் வருது. உடனே அதுக்கு உண்டான அந்த ஃபுட் டெலிவரியை கொண்டு போய் சேர்த்துட்டு மறுபடியும் இவருடைய ரூம் கிட்டே வராருங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3-4 டெலிவரிகள் முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 9:30 மணி அளவில் இவருடைய ரூமுக்கு வராருங்க. நம்ம ஃபைனலாக ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ரூமுக்கு போனவர் மறுபடியும் திரும்பி இவருடைய அந்த ரூம் விட்டு கீழே வெளியே நிற்கிறாருங்க. அந்த சமயத்தில் இவருக்கு மறுபடியும் அந்த மொபைலை ஆன் பண்ணுறாரு இல்லையா, இவர் போட்டுக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி கேட்குதுங்க. உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு சிக்கன் தந்தூரி பார்சலும் வாங்கிக்கிட்டு இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாருங்க. அந்த ஆர்டர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நபர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பீச் ஹவுஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கடற்கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய வில்லாவா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தாங்க அந்த பீச் ஹவுஸும் அமைஞ்சிருக்குது. அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு இவருடைய பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாருங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாருங்க. அந்த நபர் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. என்னடா அது, ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டுறாரு, இந்த லொக்கேஷன் தானே கொடுத்துருக்குது, பேசாமல் வீட்டுக்குள்ளேயே போய் டோர் டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டினுடைய கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. கேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த வீடு ஒரு பெரிய வில்லா மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதாவது ஒரு 5 சென்ட்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீடு தாங்க. இரவு நேரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அக்கம் பக்கத்தில் நிறைய நபர்கள் இதே மாதிரி பெரிய பெரிய வீட்டில் இருக்காங்க. ஆனால் யாருமே வெளியே வரவே இல்லை. நிறைய பேர் பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி செலிப்ரேஷனில் ரொம்ப ஜாலியாக ஈவெண்ட் மாதிரி கொண்டாடிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. அதனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. வீட்டோட கதவு வந்து தட்டும் பொழுது அந்த கதவு வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்குது. ஒருவேளை வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் போல, நம்ம வீட்டுக்குள்ளேயே போய் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டு திறந்துக்கிட்டு உள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே, ஆனால் இந்த மாதிரி வந்து ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துருந்தீங்க, அதை கொண்டு வரதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கலை, எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. அப்படி சத்தம் போட்ட உடனே அந்த ஹாலோட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமில் இருந்து தாங்க சத்தம் கேட்குது, ஒரு வயதான நபருடைய அந்த சத்தம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நான் இப்போ பாத்ரூமில் இருக்கேன்ப்பா, நீ ஃபுட்டை வந்து அங்கேயே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பார்சல் கவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சோபா கிட்டேயே ஒரு டேபிள் மேலே வைக்கிறாருங்க. அப்படி வச்சுட்டு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த சோஃபாக்கு மேலே அந்த டேபிள் கிட்ட தானே அந்த ஃபுட்டை வந்து வச்சிருக்கிறாரு. அதுக்கு எதிர்ப்புறத்திலேயே ஒரு கதவு இருந்திருக்குது. அந்த கதவுக்கு கீழேயே நிறைய ரத்தக்கரை படிஞ்ச மாதிரி தாங்க ஏகப்பட்ட இடத்துல சாரெல்லாம் தெரிச்சிருக்குது. என்னடா அது ஃபுல்லாக பிளட் மாதிரி தெரியுது, அது எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பிளட் சிந்திருக்கக்கூடிய அந்த இடத்த தேடி இவர் நடந்து போகிறாருங்க. அப்படி நடந்து போக போக அந்த பிளட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை நோக்கி தாங்க போகுது. உடனே அந்த ரூம் கிட்ட நெருங்கி போன உடனே நம்ம இந்த ரூம் கதவை வந்து திறக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட யோசனையோடு இருந்திருக்கிறாரு. டக்குன்னு அந்த பாத்ரூம் கதவையும் பார்க்குறாருங்க. அவர் எதுவும் திரும்ப வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. இருந்தாலுமே நம்ம இந்த கதவை திறந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பெண்மணி ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தமும் இவருடைய காதுகளை கிழிக்குதுங்க. இந்த ரூம்குள்ள இருந்தால் சத்தம் கேட்குது, யாரோ ஒரு பெண்மணியை அடிபட்டு கிடக்குறாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு அந்த ரூமோடைய கதவை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா இவருக்கு பேருதிர்ச்சியில் உரையக்கூடிய ஒரு சம்பவம் தாங்க அந்த சம்பவம். அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் ஒரு பெட்டு மேலே யாரோ ஒரு பெண்மணிங்க அப்படியே சுடிதார் அணிந்து அப்படியே அந்த பெட்டில் வந்து படுத்து கிடக்குறாங்க. கையை மட்டும் அந்த பெட்லேருந்து இப்படி கீழே தொங்க விட்ட மாதிரி கை முழுக்க ரத்தமாக வந்து அப்படியே வந்து கீழே வடிஞ்சிட்டு இருக்குது. அந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு ஈரக்குடியும் நடுங்கி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணிக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்றத இவரால் சரியாக புரிஞ்சுக்கவும் முடிஞ்சிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியோட கையை வந்து நரம்பு வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு கையில் கத்தி இருக்குதுங்க. இன்னொரு கையில் வந்து அடிபட்டு அந்த அறுபட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நரம்புகள் கட்டாயிருக்கும் போல ரத்தமாக கீழே வந்து சொட்டு சொட்டா வலிஞ்சிட்டு இருந்திருக்குது. இந்த காட்சியை பார்த்த உடனே ஆணு கத்தி அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராருங்க. இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த நபர் தான் ஏதோ ஒன்று செஞ்சிருப்பார் போல அப்படின்ற மாதிரி தாங்க அலறி அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆங்காங்கே நிறைய வீடுகள் இருக்குது, அந்த வீட்டை விட்டு யாரும் வெளியவே வரமாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த வீட்டுக்கு வெளியவே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் அந்த கேட்டுக்கு வெளியே நிற்கிறாருங்க. உடனே அந்த வாட்ச்மேன் கிட்ட நெருங்கி போய் இந்த மாதிரி அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்றாரு. என்னப்பா சொல்கிற, அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை, யார் நீ அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வாட்ச்மேன் கேட்குறாரு. அண்ணா நான் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்தேன், இந்த மாதிரி ஃபுட்டு வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, நான் வீட்டுக்குள்ளே யதார்த்தமாக போனேன், உள்ளே பார்த்தா அந்த நபர் இல்லை பாத்ரூமில் இருந்தார், தரம் முழுக்க ரத்தமாக சிந்தி போய் கிடந்துச்சு, சரி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது ஒரு பெண்மணி அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா ஒரு பெண்மணி பெட்டுக்கு மேலேயே கையை அறுத்தபடி ரத்தம் சொட்ட சொட்ட படுத்து கிடக்குறாங்க. தயவு செஞ்சு என் கூட வாங்கினா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் போட்டு வலுக்கட்டாமல் கூப்பிட்றாரு. இப்படி இந்த இருவரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சத்தம் கேட்டு அந்த வாட்ச்மேன் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு 4-5 இளைஞர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்த்டே செலிப்ரேஷனுக்காக விடுமுறைக்காக தாங்க அந்த காட்டேஜே புக் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த 5 இளைஞர்களுமே போதையில் இருந்திருக்காங்க. என்னாச்சுப்பா, எதுக்கு வாட்ச்மேனை தொந்தரவு பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணா நான் சொல்றது நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க, பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பெண்மணி வந்து கையை அறுத்துட்டு ரத்தத்தோட கிடக்குறா, அந்த வீட்டினுடைய உரிமையாளர் தான் எனக்கு கால் பண்ணி ஃபுட்டே கொண்டு வர சொன்னாரு. இப்போ என்னன்னா உள்ளுக்குள்ள அந்த பெண்மணி இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வாங்க காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய குடிபோதையில் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே மிரண்டு போயிடுவாங்க இல்லையா, உடனே வா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே ஒரு பின்னாடி வந்திருக்காங்க. இப்படி மொத்தமாக அந்த தெரு பக்கத்தில் இது இப்படி ஆட்களாக கூடியிருக்கிறாங்கன்றது தெரிஞ்ச உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நெருங்கி வந்தாங்க. மொத்தமாக கூட்டமாக அந்த கேட்டை திறந்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அந்த பாத்ரூம் கதவுல வந்து மூடினபடி அந்த பாத்ரூமில் இருக்கார் இல்லையா, சத்தம் கேட்ட உடனே அவர் வந்து அப்பொழுதே வெளியே வந்திருப்பார் போலங்க. என்னாச்சு, ஏன் என் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் கூட்டமாக நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யோ நீ முதல்ல யார் என்னன்றதை சொல்லு, இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து கையில் அறுபட்டு ரத்தத்தோட கிடக்குறாங்கன்னு சொன்னாங்க, அந்த பொண்ணை எங்கே வச்சிருக்கிற, நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய குடிபோதையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பூரா சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணல, இந்த வீட்டில் நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறேன், யார் இப்படிலாம் சொன்னது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டினுடைய உரிமையாளர் கேட்கிறாரு. வேற யாரு, இந்த ஃபுட் டெலிவரி பண்ண வந்தார் இல்லையா, அந்த பையன் தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சட்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் இங்கே ஒரு சம்பவம் நடக்கல, தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த கிருத்திஸ் என்ன பண்றாருன்னா, அந்த வயதான நபர் போய் சொல்றாரு, நீங்க வேணா தரை முழுக்க பாருங்க ரத்தமா கிடக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அனைவருமே அந்த தரையை பார்க்கறாங்க, ரத்தம் சொட்டு ஒண்ணு கூட காணாம். என்னையா நீ சொன்ன, ஆனா ரத்தமே இங்க இல்லையே, இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கறாங்க. அவர் வந்து போய் சொல்றாரு, நான் உங்களை கூப்பிடறதுக்காக வெளியே வந்தேன் இல்லையா, அப்பொழுதே அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டார் போல, நீங்க வேணா வாங்க, அந்த ரூம்குள்ள தான் அந்த பெண்மணி அழுதுகிட்டே கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. உடனே அனைவருமே பதறி போய் அந்த ரூம்குள்ள நெருங்கி போய் பார்க்கும்பொழுது அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருத்தி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லைங்க, எப்பயும் போலதான் அந்த பெட் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்மணி கையில் அறுபட்டு துடியா துடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணியுமே அந்த இடத்துல இல்லைங்க, யாருமே இல்லையே, நீ என்ன பொய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கிருத்திஸ் கிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்க. உடனே அந்த வயதான நபரும் இந்த கிருத்திஸை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு, உனக்கு எதுவும் பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா, ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன்னா ஃபுட்டை கொடுத்துட்டு அதுக்குண்டான பேமெண்ட்டை வாங்கிட்டு நீ கிளம்பணும், அதை விட்டு தேவையில்லாமல் சொல்லி என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற. இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 5 வருஷமா நான் குடியிருக்கிறேன், இதை வந்து நான் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக கூட இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, யாருக்குமே நான் இந்த வீட்டை விட்டது கூட கிடையாது, இந்த வீட்டோட உரிமையாளர் நான் தான், இந்த வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. அதன் பிறகு அங்கே நிற்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய உரிமையாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அனைவருமே வந்திருக்கிறாங்க. அவர் சொல்றது உண்மைதான், அந்த வீட்டில் இவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாரு, இப்படிலாம் எந்த ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பில்ல, அவர் ரொம்ப தங்கமான மனிதர், நீ முதல் இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. அதன் பிறகு வேற வழியே இல்லை, நம்ம சொல்ற எதையும் நம்ப மாட்டாங்க, யாராவது நம்பி அந்த இடத்துல அந்த மாதிரி பெண்மணி இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்த ப்ரொசீஜரை வந்து ட்ரை பண்ணலாம், ஆனால் எல்லாருமே நம்மளை வந்து சத்தம் போடுறாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த கிருத்திஸும் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து அவர் கையிலே கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பேமெண்ட் வாங்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராருங்க. இப்படி வெளியே வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இவர் திட்டினபடியே ஒவ்வொருத்தராக வெளியேறி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவருடைய வண்டி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எதர்ச்சியாக அந்த வீட்டினுடைய டெரஸை பார்க்குறாரு. அதாவது வீட்டினுடைய மேல்மாடி அந்த பால்கனி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட யாரோ ஒருத்தர் நின்றபடி இவர் கவனிக்கிற மாதிரி தாங்க தெரியுது. டக்குன்னு திரும்பி பார்க்கும்பொழுது இவருக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கையில் அறுபட்ட மாதிரி அந்த ரூமில் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பெண்மணி படுத்து கிடந்தாங்க இல்லையா, அதே பெண்மணி தாங்க அந்த வீட்டினுடைய பால்கனிக்கு மேலே நின்றபடி இவரை வந்து உத்து வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கத்தி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே கூப்பிட்டுருக்காருங்க பக்கத்திலேயே. நான் சொல்றது நீங்க எதுவுமே நம்பல, இப்ப மேல் மாடியில நீங்க பாருங்க, அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிறா, அந்த பொண்ணு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெட்டில் வந்து அடிபட்டு கிடந்தது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே அனைவருமே அந்த மொட்டை மாடியை உத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா அது, உனக்கு எது பைத்தியம் பிடிச்சா, அந்த மொட்டை மாடியில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கிருத்திஸும் அந்த மேல் மொட்டை மாடியை பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. டக்குன்னு இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. இப்பொழுதான அந்த பெண்மணியை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம், அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோடையே இவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு இவருடைய ரூம்க்கே வந்திருக்கிறாருங்க. அன்றைய இரவு முழுக்க இவருக்கு தூக்கமே இல்லாமல் விடிய விடிய முழிச்சே தான் கிடந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இதை பற்றியே தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு, கல்லூரிக்கு கூட போகலை. ஆனால் அந்த வீட்டிலிருந்து வந்ததுக்கு பிறகு தாங்க இவருக்கு அமானுஷ காட்டுற விஷயம் காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த மறுநாள் முழுக்க இவர் வந்து கல்லூரி போகலை இல்லையா, அன்றைய இரவு இவருடைய ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த வேலையிலையும் ஈடுபடலைங்க. அதே மாதிரி இவருடைய கூட ரூம்மேட்டாக இருக்கக்கூடிய 2 வாலிபர்களும் சேர்த்து இந்த கிருத்திஸும் இந்த 3 பேருமே வந்து ரூம்ல வந்து தூக்கிட்டு இருக்காங்க. சரியாக நடுநிசி ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவருடைய குறுக்க சேர்த்து யாரும் எட்டி மிதிச்ச மாதிரி தாங்க வலிச்சிருக்குது. டக்குன்னு நின்று பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா அது, குறுக்குல யாரும் எட்டி மிதிச்ச மாதிரி வலி கடுகடுன்னு கடுக்குது, ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லையே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருவரையும் மாற்றி மாற்றி திரும்பி பார்க்குறாரு. மறுபடியும் படுத்து ஒரு 5 நிமிஷம் தாங்க கண்ண முடிப்பாரு. அதே மாதிரி இவருடைய காடை பிடிச்சி விருட்டுன்னு யாரோ இழுத்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்கும்பொழுது இவருடைய பக்கத்தில் படுத்துக்கக்கூடிய நண்பர் கார் இல்லையா, அவர் மேலே சந்தேகம் வந்திருக்குது. அவர் தூக்கத்தில் இருந்தாலுமே அவர் வந்து எழுப்பி எதுக்காகடா என்னை வந்து ஒம்பளிச்சுட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது இவருடைய நண்பர் அந்த ரூம்மேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னடா உளறிட்டு இருக்கிற, நேரத்தை பற்றியா, மணி 12 இருக்கும், இந்த நேரத்தில் உன்னை யாரா உங்களுக்கு போகிறா, பெசாமல் பொத்திட்டு தூங்குடா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. உடனே நமக்கு மட்டும்தான் இது நடக்குதா இல்லை வேற எதுவும் அமானுஷமாக நடக்குதா அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடையே அந்த பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு இவரும் படுக்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் அந்த 2 நண்பர்களுக்கு மத்தியில் தானே நடுவில் இவர் படுத்திருக்கிறாரு. இவருடைய காதுகளுக்கு மட்டும் ஏதோ ஒரு பெண்மணி ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்குது. சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு எந்திரிச்சு சம்மணங்கள் போட்டு உட்காராருங்க. அப்படி உட்கார்ந்து பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்நாளில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்களுக்கு எதிர்ப்புறத்திலேயே தெரிஞ்சிருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு வில்லாவுக்கு போய் பயந்துட்டு வந்தார் இல்லையா, ஒரு பெண்மணி கூட கையில் அறுத்தபடி இருந்தாங்களே, அதே பெண்மணி தத்துரூபமாக இவருக்கு எதிர்ப்புறத்தில்
தோட்டத்திலேயே ஒரு செவத்துல சாஞ்சபடி உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய கையில கூட ரத்தம் சொட்டு சொட்டா வந்துட்டு இருந்திருக்குது. நம்ம காண்ற காட்சி வந்து உண்மைதானா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவருடைய மொபைல் டார்ச் லைட்டை ஆன் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பெண்மணியோடைய உருவத்தோற்றம் தத்துரூபமாக தெரிஞ்சிருக்குது. உடனே பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய இவருடைய 2 நண்பர்களையுமே எழுப்பியிருக்கிறாருங்க. எழுப்பின உடனே என்னடா ஆச்சு, ஏன்டா எங்களை தூங்க விட மாட்டேற அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க வந்து எந்திரிக்காமலே அப்படி படுத்தபடியே பதில் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே எதிர்ப்புறத்தில் திரும்பி பார்க்கும்பொழுது அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி கருன்னு ஒரு கோரமான கரிய உருவத்தோட்டத்தில் தாங்க மாற ஆரம்பிச்சிருக்குது. அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ரூமோடைய லைட்டை போட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. இவருடைய 2 நண்பர்களும் எந்திரிச்சு வெளியே போய் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கு பிறகு தாங்க 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த அமானுஷமான விஷயங்கள் அனைத்துமே போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டதுக்கு பிறகு நீ முதல்ல கோயிலுக்கு போய் ஏதாவது கருப்பு கயிறு வந்து கட்டிட்டு வா, அதுக்கு பிறகு இந்த மாதிரி கெட்ட கனவு வராது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. நான் கனவே கனடா, என் கண்ணு முன்னாடி நிஜத்தில் நடந்துட்டு இருக்குது, நீங்க எல்லாரும் என்னை கனவுன்னு சொல்லி நீங்க வந்து ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுபடியே சொல்றாரு. சரி மச்சான் பார்த்துக்கலாம், நீ காலையில வரைக்கும் இதுக்காக இங்கேயே நிற்க போறியா, வா உள்ள வந்து தூங்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. ஆனாலுமே இந்த கிருத்திஸை பொறுத்த வரைக்கும் அந்த ரூம்குள்ள போறதுக்கே பயந்துக்கிட்டு விடிய வெளியவே நின்றுட்டு இருக்காங்க அந்த வீட்டினுடைய வாசல் கதவுக்கு முன்னாடியே. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த பெண்மணி வந்து நம்மளுடைய கண்களுக்கு தெரிஞ்சலையா, இது உண்மையிலேயே பெண்மணி கிடையாது. அதே மாதிரி அந்த இரவு நேரத்தில் கையில் அறுபட்டு ஒரு பெண்மணி பார்த்தார் இல்லையா, அதுவுமே உண்மையிலேயே நடந்தது கிடையாது, அது ஏதோ ஒரு ஆன்மாவுடைய செய்த செயல் தான் அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு புரிய வந்திருக்குது. இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஃபுட் டெலிவரி பண்ண போயிருந்தார் இல்லையா அந்த விழாவுக்கு, அவருடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபோன் அடிச்சு பார்க்குறாரு. சரியாக ஒரு 2 நாட்கள் அந்த நபர் அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணவே இல்லைங்க. 3ஆவது நாள் காலை நேரத்தில் அவர் அடிக்கும் பொழுது அவர் அட்டன் பண்ணி இவர் கெட்ட வார்த்தை திட்டிருக்கிறாரு. நானே வயசான ஆளுப்பா, எதுக்குப்பா நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. கேட்ட உடனே இந்த கிருத்திஸ்க்குமே கோவம் உச்சந்தலைக்கு மேலே ஏறி இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் அன்றைக்கி ஃபுட் டெலிவரி பண்ண வந்த அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் என்னை வந்து ஏதோ ஒரு உருவம் பைத்தியமாக ஆக்குது, நிம்மதியாக இரவு நேரத்தில் தூங்க முடியல, என் காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி கையில் அறுபட்டபடி ஒரு பெண்மணி வந்து உட்காந்துருக்குது, கொஞ்ச நேரத்திலே அது கருப்பு உருவமாக காற்றுல கரையிற மாதிரி மறைஞ்சு போகுது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அதுக்கு உண்டான பதிலை வந்து நீங்கள் எனக்கு உறுதிப்படுத்தணும், இன்றைக்கு இரவே உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், எனக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோனை கட் பண்ணுறாரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு இவர் வந்து கல்லூரி போயிருந்தார் இல்லையா, அந்த நேரத்திலேயே அந்த வில்லாவுடைய உரிமையாளர் இவருக்கு ஃபோன் அடிச்சு பார்த்துப்பார் போலங்க. இவர் அங்கே ஃபோனை அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக அந்த ஃபோனை அட்டன் பண்ணாமலே இருந்திருக்கிறாரு. கல்லூரியை விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மாலை தோராயமாக ஒரு 4 மணிக்கு அந்த ஃபோனை மறுபடியும் அந்த வீட்டோட உரிமையாளருக்கு அடிக்கிறாங்க. அடித்த உடனே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் என்ன சொல்றாருன்னா, சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்திருப்பா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வில்லாவுடைய உரிமையாளர் சொல்றாரு. உடனே பைக் எடுத்துக்கிட்டு இவருடைய மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த பீச் ஹவுஸ்க்கே போறாருங்க. அப்படி போய் அவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு பின்னாடி இந்த அமானுஷத்துக்கும் உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது, தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வயதான நபர்கிட்ட கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டினுடைய உரிமையாளர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரூம்குள்ள போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வராருங்க. அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து இவர் கண்ணு முன்னாடி காட்டுறாரு. நீ பார்த்த அந்த பெண்மணி இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. கேட்ட உடனே இவருடைய முகம் எல்லாம் குப்புன்னு வேர்த்து விடவெடக்க நடுங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆமாங்கண்ணா, இந்த போட்டோல இருக்கிற பெண்மணி தான் என் கண்ணு முன்னாடி தத்ரூபமா பார்த்தேன், இந்த பெண்ணினுடைய போட்டோ வந்து உங்ககிட்ட இருக்குது, யார் இந்த பெண்மணி, இந்த பெண்மணிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே எதிர்ப்புறத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த வயதான நபர் ஓனு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாருங்க. என்னாச்சுங்கய்யா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அந்த பெண்ணுக்கு நீங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுதாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அமானுஷமான விஷயத்தை அந்த வயதான நபர் போட்டு உடைக்கிறாருங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னாடிங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, இவருடைய மனைவி அவருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள்லேயே இறந்து போயிருக்காங்க. அதன் பிறகு இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தாங்க இருந்திருக்காங்க. அந்த பெண்ணினுடைய பேர் தாங்க குமாரதேவி. அந்த குமாரதேவியை தனக்குன்னு ஒரு மகன் மட்டும் தான் இருக்கிறா, அதனால அவரை வந்து செல்லமா வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அவங்கள நல்லபடியாக படிக்க வச்சு நல்லா ஆளாக்கியிருக்காங்க. இப்படி தன்னுடைய மகன் மேலே எவ்வளவோ ஆசை வச்சிருந்தாலுமே அந்த பெண்மணி இவருக்கு தெரியாமல் ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இவருடைய மகள் குமாரதேவி என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பாவுக்கே தெரியாமல் காலேஜ் போய்ட்டுறேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி ஏமாத்திட்டு வேற ஒரு நபர் கூட பழகிட்டு இருந்திருக்காங்க. காதலாக மலர்ந்தது நாளடைவில் நம்ம லிவிங்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த நபரோட தனிமையில் இருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவம் வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு பிறகு தாங்க இவருடைய அப்பாவுக்கே தெரிய வருது. தன்னுடைய மகள்
மகள் தன்னையே ஏமாத்திட்டு இந்த மாதிரி தப்பாக நடந்துட்டு இருக்கிறாளே அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய மகளை கூப்பிட்டு சத்தம் போடுறாருங்க. நீ காதலிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் எனக்கு வந்து தப்பா தரலாமா, ஆனா நீ பழகக்கூடிய அந்த நபர்கார் இல்லையா, அவர் வந்து மோசமானவன், அதனால நீ வந்து பார்த்து பழகணும். இப்படி லிவிங்ல இருக்கிறதெல்லாம் சரியான ஒரு முறையே கிடையாது. நம்மளுடைய உறவுக்காரங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. நீ அவனை வந்து காதலிக்கிற அப்படின்னா இரு வீட்டாரும் சம்மதத்தோட திருமணம் பண்ணி வைக்கிறேன், நீ நல்லா வாழ்ந்துட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்டு இவங்களுடைய மகள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுடைய அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு திருமணமே வேணாம், திருமணம் செய்யறதுக்காக எனக்கு ஆசையே கிடையாது, நான் அவன் கூட தான் லிவிங்லேயே இருக்க போறேன், இது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட பேசுங்க, இல்லை அப்படின்னா பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அப்பா கிட்ட இந்த குமாரதேவி சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்களும் இவங்களுடைய மகளும் பேசாமலே தாங்க இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை பாலா போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து ஒரு பிளான் போடுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மகள் கூட பழகக்கூடிய அந்த வாலிபர் இருக்கார் இல்லையா, அவர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாருங்க. அப்படி கண்டிச்சுமே அந்த பையன் வந்து துமுறாதாங்க பேசியிருக்கிறாரு இவங்களுடைய அப்பா கிட்டேயே. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டங்களாகவே அப்பாவும் பொண்ணு பேசிக்கிறதே கிடையாதுங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய பொண்ணு இப்படி கெட்ட வழியில போறாளே அப்படின்ற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல இவங்களுடைய மகள் குமாரதேவி இருக்காங்க இல்லையா, அவங்க காதலிக்கக்கூடிய அந்த வாலிபரை கூப்பிட்டு நம்ம கண்டிச்சு வைப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அதே மாதிரி அந்த வாலிபரை கூப்பிட்டு இவர் சத்தம் போடும் பொழுது அந்த நபர் இவர் நினைச்சதை விட ரொம்ப மோசமாக இருந்திருக்கிறாருங்க. அதாவது உங்க பொண்ணை நீங்க கண்டிச்சு திருத்தி வைக்க பாருங்க, அவ என்ன தேடி வந்தானா நான் எதுவுமே பண்ண முடியாது, அதுக்காக நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் திருமணம் பண்ண முடியாது, எனக்கு திருமணம் பண்ணன்ற ஐடியாவே கிடையாது, உங்க மகளும் அதைத்தான் ஆசைப்படுறா, நீங்க உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் துமுறுத்தனமா பேசுறாரு. இதனால இவருக்கு தெரிந்த கொஞ்சம் வசதியில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமாகவே ஒரு காவல்துறை நபர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாருங்க. அப்படி ஹெல்ப் கேட்டு ஒரு காவல்துறை நண்பர் மூலியமாகவே இவருடைய மகளை காதலிக்கக்கூடிய அந்த நபர்கார் இல்லையா, அவருடைய பேரை வந்து சொல்லலைங்க, அதனாலதான் நான் மென்ஷன் பண்ணல, அந்த நபரை கண்டிச்சு இனிமே இந்த பெண் பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க பிரிச்சு விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த பெண்மணி அதாவது குமாரதேவி இவங்களுடைய அப்பா கிட்ட மொத்தமாகவே பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டுறாங்க. நான் ஆசாசியா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீ கெடுத்துட்டேல, இனிமே உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாது, ஒரே வீட்டில் இருந்தாலுமே நீ வேற நான் வேற அப்படின்ற மாதிரி தாங்க தனியாகவே இருந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் இரவு நேரத்தில் இவங்களுடைய அப்பா அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய ரூம்ல இருக்கும் பொழுதே இந்த பெண்மணி அவங்களுடைய கையை வந்து நரம்புலே கட் பண்ணி ரத்தம் சொட்ட சொட்ட துடியா துடிச்சிருக்காங்க. தன்னுடைய மகள் இப்படி வந்து கையை அறுத்துக்கிட்டாலே அப்படின்ற விஷயமே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவருக்கு தெரியவே வந்திருக்குது. அந்த டயத்தில் இவங்களுடைய மகளை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க மருத்துவமனை கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மகள் கிட்ட நெருங்கி போறாரு. அப்படி அழுதுகிட்டே இருக்கும் பொழுது இவங்களுடைய மகள் இவரை முறைச்ச பார்த்தபடியே அவங்களோட உயிரை அந்த வீட்டிலேயே விட்டுருக்காங்க. இப்படி என்னுடைய மகள் வலியை அனுபவிச்சு என் மேல உள்ள கோவத்தில் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாப்பா, அவ இறந்ததுக்கு பிறகு என்னை ஒரு தடவை கூட தேடி வந்து பயமுறுத்தவோ அல்லது எந்த ஒரு உருவமோ என்னுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டதே இல்லை. ஆனா நீதான் முதன்முறையாக கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு அமானுஷமான நிகழ்வு நடந்ததையே நீ சொல்லி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. என்னுடைய மகளுடைய ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்குதுன்றதை இப்போதான் என்னாலவே நம்ப முடியுது. இதை நினச்சிக்கிட்டு நீ எதுவும் ஒரி பண்ண வேணாம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மறந்துடு, ஏதாவது உங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வா, அதன் பிறகு என்னுடைய மகளுடைய ஆன்மா உன்னை எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு பண்றாருங்க. அதன் பிறகு தாங்க இந்த நபருக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த கிருத்திஸுக்கே. இந்த பெண்மணி இப்படி இறந்து போனதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் நம்மளுடைய கண்கள் முன்னாடி ஏற்கனவே அவங்க வந்து எப்படி இறந்து போனாங்களோ அந்த காட்சியை நம்ம கண்ணு முன்னாடியே முன்னோட்டமாடி காட்டியிருக்கிறாங்க அப்படின்றதே புரிய வந்திருக்குதுங்க. உங்கள் மகள் செய்ததான் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு, அதுக்குண்டான தண்டனை அவங்களுக்கே கிடைச்சிருச்சு, நீங்க நினைச்சுக்கிட்டு எதுவுமே கவலைப்படாதீங்க, இந்த வீட்டிலேயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க மனசே சுக்குநூறா உடஞ்சிரும், அதனால இந்த வீட்டை விட்டுவிட்டு வேற யாராவது உறவுக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு போய் இருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய நண்பர்கள்கிட்டே நடந்த விஷயத்தை பூரா போட்டு உடச்சிக்கிறாரு. அதுக்கு பிறகு கல்லூரிக்கும் லீவ் சொல்லிட்டு இவர் பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கும் லீவ் சொல்லிட்டு இவருடைய குடும்பத்தினர் சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கே போயிருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட நடந்த விஷயத்தை அனைத்தையுமே சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரியே மறுநாள் காலையிலேயே இவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. இவங்களுடைய குலதெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் சாமி தாங்க. அந்த ஐயனார் கோயிலுக்கே போய் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆவிகளாலேயோ அமானுஷங்களாலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை இப்போ நினைச்சாலும் எனக்கு இறக்குலையில நடுங்குது. ஆனால் அன்றைய இரவு கண்ட காட்சி தத்ரூபமாக என் கண்கள் முன்னாடி நிஜத்தில் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு அவர் சொன்னதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு இது எல்லாமே ஆன்மா செய்த வேலை அப்படின்றதே எனக்கு புரிய வந்துச்சு. ஆன்மாவால் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்றதே நான் இப்பொழுது தான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய கிருத்திஸ்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.